வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பாருங்க. இல்லைங்க, இது ஒரு ஊரில் நடந்தது. எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் நடந்த கதை. இந்த பிள்ளைக்கு இருந்தால் ஒரு 20 வயசு இருக்கு. 20 வயசு படிச்சுட்டு இருந்த பிள்ளையாப்படி இருக்குது. இந்த பையன் அந்த பையன் படிக்காத பையனாப்படி படிச்சிருக்கிறான். ஆனால் இருந்தாலும் அவன் அப்படிக்காக படிக்கல. ஒரு 10வது என்னமோ படிச்சிருப்பான். அப்படி இருக்குது. 2 பேரும் விரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அவன் என்ன இதுனாலும் தெரியல, விரும்பி வந்துட்டாங்க. வந்து எல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. குழந்த ஒன்று. அந்த குழந்தைக்கு எத்தனை ஒரு பேரும் கூட இன்னும் குழந்தைக்கு வைக்கல. ஒரு 2 மாதம் இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டையா. அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறேன். அதுக்கு எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூட இருந்துட்டு, அட ஏம்மா இப்படி போகாத அப்படி இப்படின்னு தடுக்காட்டுறாங்க. இவன் வாட்டுக்கு வீம்பாக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கவே நீங்களே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்க. அதெல்லாம் நல்லாவா இருக்குதுங்க. கல்யாணம் பண்ணுறீங்களே அப்படித்தான் இது அவனோடவே இருந்து பொழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வராதா? என்ன இது கல்யாணம் ஒரு சினுக்குன்னு ஒரு கோவம் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறது, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதால என்ன பழக்கம் பிள்ளைகளுக்கு? இந்த பழக்கமெல்லாம் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. அதாவது நீங்களே ஒருத்தரை விரும்புகிறீங்களா, அதையெல்லாம் விட்டுருங்க. இந்த காலத்தில் விரும்புகிறதெல்லாம் இப்போல்லங்க பிள்ளைங்களுக்கு மெயினாக படிப்பு, ஒரு நல்ல புத்தி, இதுதான் மெயினாக தேவை. இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா பிள்ளைங்க எந்த எப்பேற்பட்ட இதையும் கூட வெல்லலாம். என்னங்க, நம்ம இருக்கிற நிதானத்தில் இருந்தால் நம்மளை தேடி எப்படி அழகான மாப்பிள்ளைங்க, அதாவது லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறவனுங்க கூட நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் நாம் அவசரப்பட்டு சும்மா அவனை விரும்புகிறது இவனை விரும்புகிறது, இதெல்லாம் அசிங்கம். என்னங்க, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் மெயினாக படிங்க. பிள்ளைங்க படிங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக இருங்க. படித்து நம்ம தாய் தாப்ப எதை சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நல்லது கெட்டது பார்க்குற ஒரு தாய் தாப்பனுக்கு உங்களுக்கு எப்படி வைக்கணும், உங்களை எந்த நேரத்தில் வைக்கணும்னு தெரியாதா? யாருக்கு கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளை நல்லா பழைப்பாங்கிறது தெரியாது போயிருமா? அவங்களாம் சிந்திப்பாங்கல்லுங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொரு பிள்ளைங்களும் சரி நல்லா, அதாவது மெயினாக படிங்க. பசங்களுக்கு நான் சொல்கிறேன், பசங்க சும்மா இந்த படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் நோட்டம் விட்டுட்டு இருக்காதீங்க. படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் அப்படி விரும்புகிறவனுங்க உங்களுக்கு தகுந்தது பார்த்து விரும்பிட்டு இருங்க. பாவம் படிக்கிற பிள்ளைங்கள அதையும் இதையும் பேசி அதுங்க மனசுக்கு எடுத்து அப்படி கூட்டிகிட்டு போனாலும் இவங்களால நல்லா வச்சு பொழைக்க முடியுமா? அப்படி பொழைச்சி காட்டோன்னு கூட்டிகிட்டு போகணும். அதை விட்டுப்பட்டு கூட்டிகிட்டு போய் 4 நாளைக்கு வச்சுட்டு இருந்துட்டு 4ஆம் நேரத்துக்கு தாட்டி விட்றதில் உங்களையால் என்னென்னு நினைக்கிறது? உங்களுக்கு பேர் கெட்ட பேர், உங்களை பெற்றவங்களுக்கும் கெட்ட பேர். இதெல்லாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நம்மளுக்கு தகுந்தவளை, நம்ம வாழ்க்கைக்கு தகுந்தவளை தேர்ந்தெடுங்க. நல்லா வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுதான் வாழ்க்கை. அதாவது மனுஷனாக பிறந்தது இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருக்கிறோமோ, யார் எந்த நிதானத்தில் இருக்கிறோமோ தெரியாது. அந்த ஜென்மம் ஆண்டவர் கொடுத்தது நம்மளுக்கு மனசு பிறவியை கொடுத்துருக்குறாங்க. அதை நல்லதையே நினைப்போம், நல்லாவே வாழுவோம். இதை எல்லாருக்கும் பயமாக அட்வைஸ் பண்ணுதுன்னு நீங்கள் ஒரு இதாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் எல்லாருமே நம்ம பிள்ளைங்க நம்ம பேத்து பிதுருங்கன்னு நினச்சிட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாம் கேளுங்க, புத்தியாக பொழைச்சிக்குங்க. சரி, வாங்க அடுத்த வீடியோ.